bumba, alangadi bumba. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. மனசத்தாக்குற மின்னலும் அவதான், மழையில் தெரியும் ஜன்னலும் அவதான். கனவில் பூக்குற தாமர அவதான், கதையில் கேட்கிற தேவத அவதான். என்ன பேரு கேட்கலடா, எங்க போறா பார்க்கலடா. முன்னாடி அவளும் பின்னாடி நானும், ஒரு முறை திரும்பி பார்த்தா என்ன? துண்டான மனச ஒன்னாக்கத்தானே மறுபடி அவளை கேட்டேனே. என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா. Vanakkam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi. கனிகா, நீங்க இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்ல? இப்போ கரண்ட்ல மூவில ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். சரித்திரம் பேசு அப்படின்ற படத்துல கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லவ்லி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. பாவனா, உங்க கூட நடிச்சிருக்க முதல்ல ஞாபகம் இருக்கா? அத ஏன் கூட நடிச்சிருக்கீங்க அது தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெலுங்கு பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்ளீட்டா ஹைதராபாத்ல செட்டில்டு. ஆனா சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து பண்ணிருக்கேன், நிறைய தமிழ் படமும் பண்ணிருக்கேன், தெலுங்கும் பண்ணிருக்கேன். Thank you. And நித்யா? நான் இப்ப சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், மூவிஸும் பண்ணிட்டு இருக்கேன். Alright, and நீங்க சொல்லுங்க சிந்து. நான் ப்ரொஃபஷனல் டான்ஸரா இருந்த 10 வருஷமா ஐம் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். தென் அது மூலமா எனக்கு வத்திக்குச்சி ஃபிலிம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. Right. Thank you and welcome to the show. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து நேருக்கு நேர். நேருக்கு நேர்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தா நேருக்கு நேர் பேசி நம்ம வந்து செட்டில் பண்ணிடணும். வந்து அண்டர் த பிரஷிங் அண்டர் த கார்பெட் எல்லாம் இருக்கக்கூடாது. நேருக்கு நேர் பேசி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றோம். ஆனா நாங்க என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றோம். நேருக்கு நேர் சண்டே உருவாக்குறோம். ஒரு டாபிக் கொடுக்க போறோம். ஆப்போசிட் டீம்ஸ், தட் இஸ் போடியம் ஏ அண்ட் போடியம் சிக்கு ஒரு டாபிக் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து டாபிக்ல இருந்து எந்த கேரக்டர் நீங்க பண்ண போறீங்க நீங்க சூஸ் பண்ணுங்க. கேரக்டர் அண்ட் டாபிக் ஏத்த மாதிரி நீங்க நடிச்சு காமிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசணும். ஆனா யார் அதுல வந்து கரெக்டா பேசுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். தயாரா இருக்கீங்களா? தயார். லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். கனிகா, நித்யா டாபிக் கொடுக்க போறேன். டாபிக் பார்த்துட்டு கேரக்டர் சூஸ் பண்ணி மோதணும். ரெடி? உங்களுக்கான டாபிக், நீங்க 2 பேர் காதலர்கள், அதுல பெண் ஒரு விளையாட்டு வீராங்கனை. அது பார்த்துதான் நீங்க காதலிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு காதலி மறுத்து சண்டை போடுறா. யார் காதலன் யார் காதலி? காதலன் காதலி. காதலன் காதலி. ஓகே, சோ நீங்க வீராங்கனை,
நீங்க சண்டை போடணும் 2 பேருக்கு சேர்ந்து 2 minutes தான் டைம் இருக்கு. 2 minutesக்குள்ள உள்ளே இருக்குது அப்படி கொட்டி வெளியே கொண்டு வாங்க. ரெடி? Your time starts now. இனிமே நீ ஸ்போர்ட்ஸ் விளையாட போக கூடாது. ஏன் விளையாடக்கூடாது? எனக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிச்சுதானே என்ன லவ் பண்ணீங்க? அப்ப பிடிச்சது இப்ப எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதுதான் நான் கேக்குறேன். இன்னும் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உயிர்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே என்ன லவ் பண்ணீங்க. அதுதான் உங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்லிட்டல எனக்கு இப்ப பிடிக்கல. இதுக்கப்புறம் நீ போவாத. ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? எல்லாம் ஆரம்பத்திலேயே பேசிதானே நம்ம கல்யாணம் பண்ணோம். முன்னாடியே இதை சொல்லியிருந்தேனா நான் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுற நீ? கஷ்டமா இருக்குல்ல எனக்கு. ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கே தெரியும்ல. அதை ரசிச்சு தானே நீங்க இந்த கல்யாணம் பண்ணீங்க. அத சொல்லிட்டல எனக்கு இப்ப எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. அதுவும் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்றல நீ. சந்தோஷம். இதுல என்ன எனக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது நீங்களே சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. நீ இதுக்கப்புறம் போகாத அவ்வளவுதான் நான் சொல்றேன். ப்ளீஸ்மா நான் போறேன். எனக்கு இதுதான் சந்தோஷம். புரிஞ்சுக்கோ. லவ் யூ so much. என்ன புரிஞ்சுக்கோங்க. இதுதான் லாஸ்டா நான் பண்ற ஸ்போர்ட்ஸா இருக்கும். லாஸ்டா இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு பெர்மிஷன் தான். இந்த ஒரே ஒரு வாட்டி நீ போ. இதுக்கப்புறம் நான் அனுப்ப மாட்டேன். Thank you மா. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை. ஆனா அங்க ஓகேல என்ன டாங் வரலையே. ஹலோ கண்டினியூ. சண்டை போட சொன்னீங்கன்னா சமாதானம் ஆயிட்டாங்களே நடுவுல. சண்டை தானே போட சொன்னேன் நேருக்கு நேரு. ஹலோ நான் தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசணும். என்ன ஏன் அப்படி பண்ற நீ? ஆரம்பத்திலே தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க. போக வேண்டாம்ன்றதுக்கான கரெக்டான ரீசன் சொல்லுங்க எனக்கு. எனக்கு பிடிக்கல. நீ ஸ்போர்ட்ஸ் போறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால தேவையில்ல. ஸ்போர்ட்ஸ் என்னையும் பிடிச்சதானே எனக்கு கல்யாணம் பண்ணீங்க நீங்க. எனக்கு இப்ப பிடிக்கல சொல்றல. அத காரணத்தை சொல்லுங்கன்னு சொல்றேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு நீ அங்க போறது பிடிக்கல. நீ லேட்டா வரது பிடிக்கல. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்க அம்மா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. என்னால உங்களோட வாழ பிரச்சனையே இல்ல. இப்ப நான் வேண்டாமா உங்களுக்கு? நீ அவ்வளவு முடிவு எடுத்துட்டு பிறகு நான் என்ன பேசுனீங்க நீங்க? நீயே டிசைட் பண்ணிட்ட பிறகு நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க தானே ஸ்போர்ட்ஸ் வேண்டாம் நானும் வேண்டாம் நீங்க. டைம் அப். பாப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க. வாட் இஸ் திஸ்? கனிகா நீங்க கேக்குற கேள்விக்கு நீங்க எனக்கு பிடிக்கல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் பிடிக்கலன்னா அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன இருக்கு? ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாக்கா they are the fittest. வீட்டுக்கு லேட்டா வராங்க. நீங்க எந்த காரணமும் சொல்லல. 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். 120 செகண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 40 செகண்ட் நானே பேசிட்டேன். 80 செகண்ட்ல சமாதானம் ஆயிட்டீங்க. மறுபடியும் சேர்ந்துட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றது? விட்டுறலாம். பாயிண்ட்ஸ் தரணும்ல. பாயிண்ட்ஸ் வேண்டாம். பாயிண்ட்ஸ் விட்டுறலாமா? பாயிண்ட்ஸ் வேணும்ல. ரொம்ப யோசிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கனிகா I will give you 75 points. And நீங்க வந்து பிடிக்கல மட்டும்தான் சொல்லிருக்கீங்க. ஆனா எனக்கும் பிடிக்கல. So I will give you 65 points. அவ்வளவு மார்க்ஸ் மைனஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாவனா அண்ட் சிந்து. ரெடியா இருக்கீங்களா? எஸ். உங்களுக்கான டாபிக் 2 பேர்ல ஒருவர் இயக்குனர் ஒருவர் நடிகை. உங்க படம் முடிகிற வரைக்கும் வேற எந்த படத்தில் நடிக்க கூடாதுன்னா டைரக்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஆனா இப்போ வேற பெரிய படத்துல இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்ததுனால நீங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அந்த டைரக்டர் வந்து நியாயத்தை வந்து கேக்குறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். யார் டைரக்டர் யார் நடிகை? டைரக்டர் நடிகை. ஓகே டைரக்டர் நடிகை. 2 minutes 120 seconds பேசிதான் ஆகணும். ரெடி? ரெடி. கோ. சிந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த படம் கமிட் ஆகிறப்போ எனக்கு சொல்லியிருந்தோம்ல டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம். ஆமா சார். அப்பயே இப்போ நீங்க வேற படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சது. சரி அதனால அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். நாளைக்கு அந்த படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொன்னு வந்து நான் அதை விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்ல சார் நம்மளது ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லையா ஃபிலிம். முடியுது அப்படின்னு நீங்களா டிசைட் பண்ண எப்படி? டைரக்டர் நானா நீங்களா? நான் வேற ஏதாவது எடுக்கலாம்னு நினைக்கலாம். இன்னும் ஸ்பெஷல் சீன்ஸ் எல்லாம் போடலாம்னு நினைக்கலாம். எங்களுக்கு இன்னும் டைம் தேவை. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வேற கமிட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அது எப்படி நீங்க அட்லீஸ்ட் எங்களை கேட்கணும்ல நீங்க வேற படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி? சார் அப்படி கிடையாது சார். நான் என்னால எவ்வளவு முடியுமோ ஃபுல் ஃபிளெஜ்டா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் இந்த மூவில இல்லையா. இதை விட ஒரு பெட்டர்மெண்டான மூவி கிடைக்குதுன்னும் போது நான் அது கண்டிப்பா நான் ஒத்துக்கணும் இல்லையா. அதுதான் நானும் கேட்கிறேன் சிந்து. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் வந்தப்போ இதை விட்டுட்டு போயிடுவீங்களா? ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். அது எவ்வளவு பெரிய பேனரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கமிட்மெண்ட் குள்ள இருக்கோம்னா அதை முடிச்சுட்டு போகணும். அதை நீங்க சொல்லணும் இல்லையா? மட்டுமே உங்களுடைய மூவி மட்டுமே எனக்கு ஒர்க் இல்லையா. எனக்கு நிறைய மூவி ஆஃபர் வருது. வாய்ப்பு வர்றப்ப அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்களே. வாய்ப்பு வர்ற வரைக்கும் ஆபீஸ் பின்னாடி சுத்திட்டு இருப்பீங்க. வாய்ப்பு கண்டிப்பா சார். எல்லாருமே இந்த காலகட்டத்துல அப்படிதானே.
இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ மேல பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஆஃபர் வந்துச்சுன்னா அதை தேடி தான் சோ போவாங்க. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற டைரக்டர் ப்ரொடியூசர் கம்பெனி மறந்துடுவீங்க. அப்படிலாம் மறக்க முடியாது. அது எப்படி மறக்க முடியும்? Sir, நீங்க பட் certificate நீங்க குடுக்குற ஒர்க்க நான் முடிச்சிடுறேன் இல்லையா? கம்ப்ளீட் எங்க பண்ணிட்டேன். முடிச்சீங்க? நீங்களா டிசைட் பண்றீங்க முடிச்சீங்க. நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு சார் முடிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு சார். எனக்கு தெரியும் அந்த மூவில என்னோட இது சோ எவ்வளவு டைரக்டர் நீங்க, நான் கிடையாது. சார் டைரக்டர் நீங்க இல்ல எனக்கு தெரியும் இல்லையா எவ்வளவு நடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, ஆல்ரெடி எவ்வளவு முடிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு ஒரு 2 சீன்ஸ் தேவைப்படுது பண்ணனும். சரி அப்ப நீங்க கூப்பிடும்போது நான் வரேன். நீங்க கூப்பிடும்போது நான் நீங்க வரேன். வேற சார் எப்படி நீங்க commit கொஞ்சம் பண்றீங்கன்னு தான் இருக்கு நம்மளுக்கு. கொஞ்சம் தான் இருக்கு நம்மளுக்கு. இதுக்காக வேண்டி நான் எனக்கு ஒரு பிக் பெரிய ப்ராஜெக்ட் வருது. அதை நான் விட முடியாது இல்லையா? உங்க பேச்சுக்கு வரேன். அட்லீஸ்ட் நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு டைரக்டருக்கோ மேனேஜருக்கோ இன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு இன்னொரு ஆஃபர் வந்திருக்கு நான் அந்த போய் போறேன்னு சொல்லணும்ல நீங்க எங்களுக்கு. இன்ஃபார்ம் பண்ண நீங்க விட மாட்டீங்களே, போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுவீங்க. அப்ப நான் எப்படி அதை மிஸ் பண்ண முடியும்? நீங்க கேட்டதானே தெரியும் நாங்க விடுவோமோ விட மாட்டோமோன்றது. நீங்களா நீங்க விட மாட்டீங்க சார். எல்லாமே நடக்கிறது தானே சார். எப்படி சார் விடுவீங்க? உங்களோட இதை முடிச்சிட்டு தான் நீங்க போகணும்னு சொல்லுவீங்க. ஆப்வியஸ்லி உங்களை வந்து நாங்க எவ்வளவு நல்லா காமிக்கணும், உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுவோம். அதெல்லாம் மறந்துட்டு இன்னொரு ஆஃபர் வந்ததுன உடனே விட்டுட்டு போறது இது சரியா? நீங்க பண்றது அங்க வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல, கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வேண்டிதான் அப்ப நீங்க கேட்டிருக்கணுமே, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். நல்ல ஆஃபர் வந்திருக்கு, ஒருவேளை நாங்களே விட்டுருக்கலாம். சரிமா போ, நல்ல ஆஃபர் வந்திருக்கு, நம்ம படம் முடிய வந்துருச்சுன்னு சொல்லி நாங்க சொல்லி இருந்திருப்போம். சரி சார், ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் ஒத்துக்கிட்டேன் சார். நீங்க என்ன பண்றது பண்ணணும்னு சரியான்னு கேக்குறோம் நாங்க. சரி சார், தப்பு பண்ணிட்டேன். அவங்க வந்து ஃபுல்லா உங்களுக்கு சார் சைன் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணனும் அவங்க சொல்றீங்க? ஃபுல்லா புக் பண்ணிட்டாங்க. ஒரு 30 days புக் பண்ணி நமக்கு இன்னும் 2 நாள் வர்க் இருக்குங்க. இப்போ நீங்க கேட்டு வர முடியுமா? சரி நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். அவங்க விடணும்ல. அது என்னோட ப்ராப்ளம் சார். நான் தான் சைன் பண்ண, நான் பேசிக்கிறேன். அவங்க டைம் அப். யோ இவ்ளோலாம் தைரியம் வருமா? முதல் படத்திலே டைரக்டர் கிட்ட இவ்ளோ பேசுறதுக்கு? நாம பேசல. அம்மா மேம் அப்படி இல்ல மேம், ஏதோ இப்ப சொன்னீங்க. ஆனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருந்தது. போறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். நீங்களும் வந்து ரைட் இந்த நேரத்துல அப்படிதானுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வருதுன்னா அதை எப்படி விட முடியும்? கண்டிப்பா. என்னன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இட்ஸ் நவ ஆர் நெவர். அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு வருது. ஐ திங்க் both of you have spoken well. என்ன பண்ணலாம்? பாவனா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் சிந்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். ஆனா எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட்ல ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா கனிகா 75 பாயிண்ட்ஸ், பாவனா 100 பாயிண்ட்ஸ், நித்யா 65 பாயிண்ட்ஸ் அண்ட் சிந்து கிருஷ்ணன் உங்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. அடுத்த ரவுண்ட் இந்த ரவுண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்டுபிடி கண்டுபிடி. போர்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பிளர்டா இருக்கும். அந்த பிக்சர்ல இருக்கிற நம்பர் யார் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்க சொன்னீங்கன்னா கிளாரிட்டியோட 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் போடுவோம். அப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபைனலி 50 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். ரெடி? கனிகா first will start with you. உங்களுக்கு ஒரு பிக்சர் வரப்போகுது and கனிகாக்காக பிக்சர் ப்ளீஸ். ஒண்ணுமே தெரியல. யார் அது? அடுத்த ஆப்ஷன் மேம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 100 பாயிண்ட்ஸ்க்கு. ஓகே 100 பாயிண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்க ப்ளீஸ். இப்போ சொல்லுங்க. 5 தேர்ட் ஆப்ஷன் 50 பாயிண்ட்ஸ்க்காக தேர்ட் ஆப்ஷன். இப்போ சொல்லுங்க. நகுல். நகுலன். நகுல். ரைட் or wrong? 50 பாயிண்ட்ஸ்க்காக. Nakul, right answer. ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா. நீ ஓடி போகலாகாத ஓடி போகலாகாத வாடா. தீ மேல நின்றவள பூ மேல தழுறிய ஏனோ நீ என் உயிர கண்ணால கிளறிய. சூப்பர் ஆட்டோ சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர். ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி. Nakul was the right answer. 50 points உங்களுக்கு. So your total score
125. Bhavana. It's okay. Ready, Bhavana? Yes. Bhavana, got a picture, please. ஐயா பூமிகா. கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. பூமிகா. ஷூர். பூமிகா சொல்றாங்க 200 பாயிண்ட்ஸ்க்காக. ஏன் இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். நோ, செகண்ட் ஆப்ஷன். ஓகே 100 பாயிண்ட்ஸ். பூமிகா. ஓகே எஸ். 100 பாயிண்ட்ஸ்க்காக கன்ஃபார்ம்டு பூமிகா சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? Yes, பூமிகா, right answer. Right answer கொடுத்திருக்கீங்க. That was Bhumika. So your total score 200 points. நித்யா 65 points நீங்க இருக்கீங்க. ரெடியா இருக்கீங்களா? Yeah, ready. நித்யாக்காக picture. ராதா பூர்ணிமாவை தெரியலையே. பப்ளியா இருக்காங்க. 5 4 செகண்ட். huh next second option. Yeah. Okay, 100 points kaga option. பூர்ணிமா. Purnima Bhagiraj. Yeah. 100 points kaga Purnima Bhagiraj சொல்றாங்க. Right or wrong? Right answer, Purnima Bhagiraj. Bhagiraj ma'am, that was the right answer. 100 points kaga. So Nithya unga score 165. Next Sindhu, நீங்க 100 points ல இருக்கீங்க. 200 points kaga ஒரு picture வரப்போகுது. ரெடியா இருக்கீங்களா? Ready. Sindhu kaga picture. அச்சோ. அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோ. I think actor Suri. Next. 100 க்கு போறீங்களா? 5 100. 100 க்கு picture. Suri தான். Suri தான் 100 points காக confirm. 100 points காக Suri சொல்றாங்க. Right or wrong? சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள நீதி நேர்மை காக்கின்ற சங்கம் நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல இது இல்ல இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல
the right answer. It was Suri and உங்களுக்கு 100 point. Total score 200. இதுவும் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு வந்துச்சு. இந்த ரவுண்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு. யாரை கொஞ்சம் எடுப்பாங்க இழுப்பாங்கன்னு பார்த்தா கனிகா உங்க டோட்டல் ஸ்கோர் 125. பாவனா நீங்க 100 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. So your total score 200. ஐயோ 100 போயிடுச்சு. அதே மாதிரி நித்யா நீங்க 100 பாயிண்ட்ஸ்க்காக ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. So your score 165. And Sindhu, Suri was the right answer. So உங்களுக்கு 100 point and உங்க score 200. இந்த round fun filled round. ஏன்னா இந்த roundல ஓடி ஆடி விளையாடணும். உண்மையில ஓடி ஆடி தான் விளையாடணும். அப்பதான் பரிசு வரும். அப்பதான் உங்களுக்கு points வரும். ஏன்னா this round is called திறந்திடு சீசை. என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிறது ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு பாக்ஸஸ் திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஒரு பாக்ஸ் திறந்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட். அதே மாதிரி எத்தனை பாக்ஸஸ் திறக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி 100 பாயிண்ட் பிளஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. ரெடி? ரெடி. We'll start with you, Kanika. 1 minute is your time. It starts now. திருடா திருடி டண்டனகா டண்டனகா திருடா திருடி திருடா திருடி டண்டனகா திருடா திருடி ஜிஞ்சிரகா திருடா திருடி கனிகா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்ம். ஆனா இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கு? பொன்மணி வழங்கும் உங்களுக்கு வெட் கிரைண்டர். Congratulations. Thank you. Welcome. கனிகா 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. your total score 225. Next பாவனா வாங்க. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கீங்க பாவனா. மக்கள் வந்து நீங்க ஆடுறத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சோ ஆடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க விளையாட முடியும். ஆஹா ஆஹா. அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத புத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை எழுதி வை 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 நான் பிறந்த பத்தூரு காலி நான் வளர்ந்த ஜில்லாவு காலி நான் பிறந்த பத்தூரு காலி வளர்ந்த ஜில்லாவு காலி சிரிச்சே எல்லோரும் காலி மாமா அழக பார்த்தா ஜவுளி கடை அழந்து பார்த்தா ரேஷன் கடை அட்டகு வச்சா வட்டி கடை அல்வா தந்தா இருட்டு கடை அசை தோசை அப்பளம் வடை ஆசைப்பட்டத நூத்தி ஒண்ணு போய் போதாது டோய் சொத்தை எழுதி வை 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 நடுக்க
let's come to the game. 200 points உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100, 2 boxes ஓபன் பண்ணீங்கன்னா 200 and it keeps growing. ரெடியா இருக்கீங்களா? Yes. ஒரு நிமிஷம் டைம் இருக்கு உங்களுக்கு and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி நான் திருடி இல்ல. வாங்க. நான் திருடி இல்ல. ரெடி? ஐ திங்க் ஆஃப் கேஜாவது குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, உங்களுக்கு கிரேட் இண்டக்ஷன் பேக். Congratulations. Thank you. Bhavna, super dance, super ஆட்டம் and 100 points. உங்க total score 300. Thank you. Next, நித்யா. வாங்க. Ready? 165 points உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. And ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. Go. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி நித்யா 100 points confirm. பட் இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு என்ன பரிசு இருக்கு? ஓ, டபுள். சிங்கிள் இல்ல, டபுள். உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் and pressure cooker. Congratulations. நித்யா 100 points and double gift உங்களுக்கு வந்திருக்கு. Luck is favoring you today. வாழ்த்துக்கள். 265 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது சிந்து கிருஷ்ணன். ரைட்? ஓகே. ஆனா என்னன்னா இப்போ நாங்க ஆட முடியாதுன்ட்டாங்க. அப்படியா? ஆமா, தப்பு உங்க மேலதான் இருக்கு. ஏன்? நீங்க வந்தோடனே என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. பேசிக்கலி ப்ரொஃபஷனல் டான்ஸ். ஓ, அதனால தான் வந்து யூனிட்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, ப்ரொஃபஷனல் டான்ஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க விட முடியும்? தப்பு என் மேல இல்ல, there's a public demand. ஓகே. ஓகே, வாங்க. என்ன செஞ்ச மந்திரம் டோய் சொல்ல ஏன் தூக்கிட்டு போற புள்ள நான்
ஆமா ரொம்ப 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 பிடிக்கும். ரைட், இப்ப வந்து உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும். நாங்க வந்து டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் அந்த மூச்சு வாங்குற நேரத்துல எல்லாரும் ஓட வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே சோ ரெடியா இருக்கீங்களா? Ready. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு உங்களுக்கு. And Sindhu, your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சிரகா தினகா ஜிஞ்சிரகா தினகா ஜிஞ்சிரகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி வெரி மேம் அது சுத்துறதுக்கே எக்ஸ்ட்ராவா சாப்பிடணும் போல மேம். சுத்துறதுக்கா? எங்க சுத்துங்க? இல்ல அது சாரி இப்படி சுத்துவாங்க. நீங்க என்ன சுத்துங்க சுத்துங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க சுத்துங்கிறது ஏதோ ஒண்ணு சுத்துச்சு 2 தடவை. ஆமா மேம் ஆனா ஓபன் ஆகலையே. சுத்துங்க இன்னொரு தடவை. இருங்க 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 இருங்க, நான் அந்த ட்ரிக் சொல்றேன் உங்களுக்கு. இங்க வாங்க. முதல்ல இதுல நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். ஓகே அப்புறம் அது எப்படி ஓபன் பண்றதுன்னு ட்ரிக் சொல்லி கொடுத்தாரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, சோ இப்போ இதுல என்ன ஜெயிச்சிருக்கீங்க? சிந்து பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். தேங்க் யூ. வெல்கம். அண்ட் இப்போ டெக்னிக் டெக்னிக் சொல்றேன், அது கீழே வைங்க. அது கீழங்க. கை சுத்துங்க, கண்ணை மூடி சுத்துங்க, நல்லா சுத்துங்க, நல்லா சுத்துங்க. சுத்திட்டே இருக்கட்டும். I'll see after a short break. லாஸ்ட் ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி ஒரு பிக்சர் வரப்போகுது. ஆனா இந்த தடவை தெளிவா இருக்கும். அந்த பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக என் ஸ்கிரீன்ல இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிக்சர் போயிடும். பஸர் ரவுண்ட் இது. ஒரு கேள்வி கேட்க போறேன். கேள்விக்கு பஸர் பிரஸ் பண்ணிட்டு யார் எனக்கு சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். தவறான பதில் வந்துச்சுன்னா அதே 50 கட்டு. ஆனா அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எங்கிருந்து வரும்? அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அவங்க தான் அந்த 50 பாயிண்ட்ஸ் அப்படியே தானம் பண்ணுவாங்க. கனிகா அல்லது நித்யா யாராவது பஸ் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ரைட் ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா சிந்து அண்ட் பாவனா நீங்க 2 பேரும் வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால 2 பேர்ல இருந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணணும் அந்த 50 பாயிண்ட்ஸ் யார் கொடுக்கணும். ஓ இப்ப தெரியும். சரியான போட்டி. வாங்க, ரெடியா இருக்கீங்களா? ஓகே லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க பஸர் பிரஸ் பண்ணுங்க. உங்க பேர் சொல்றேன், அதுக்கப்புறம் எனக்கு பதில் கொடுங்க. இல்லனா you will just blurt it out. Don't do that. Ready? First picture on the board. And 1. உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் இருக்கும் பைக்கில் எத்தனை டயர்ஸ் தெரியுது? ஓகே சிந்து, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை டயர்ஸ் தெரிஞ்சது? 2 2 சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங் பாப்போம். if it's a right answer Pamna will give you 50 points. தவறான பதில் இருந்தா -50. right or wrong? right answer. அடியே தாறுமாறா தாவுற முதலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு. குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு என் தண்டவாளம் கண்ட மக ஓட்டுற ரயிலு. 300 points உங்களது இருந்தது and right answer கொடுத்தீங்க சிந்து. So பாவனா பெரிய மனசோட அங்க கொடுத்துட்டாங்க. உங்க ஸ்கோர் டோட்டலி இப்போ 350. இப்போ நீங்க தான் ஹையர் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க. and பாவனா நீங்க 250 points. இப்போ 3 பேர் டார்கெட் பண்ணுவோம். Ready for the next second picture?
1 and உங்க கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு? சிந்து நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. 12 12 பால் நீங்க சொல்லிருக்கீங்க, பாப்போம். ரைட் ஆன்சர். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு போடு போடு. ரைட் ஆன்சர். பட் இந்த தடவை உங்களுக்கு நித்யா 50 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. திருப்பியுமா? ஆமா, நித்யா நீங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. So your score remains 215 and Sindhu whopping 400 points left. Third picture வரப்போகுது. Ready? And picture. Three, two, and one. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பொம்மை இருக்கு? நித்யா நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பதில் 5. 5 5 பொம்மைகள் இருக்கு நீங்க சொல்லிருக்கீங்க, பாப்போம். ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டே முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயேண்டே போக்கிரி மச்சா என்ன புல்லரிக்க வைக்காதே அங்கங்கே தொட்டு தொட்டு மின்சாரத்தை பாய்ச்சாதே ஒரு உம்மா உம்மா தாயே உம்மாயி பொம்மாயி பொம்மாயி நீ சாவி போட்டு ஆடும் பொம்மாயி சுமந்திர காளி I wanna make you காளி Give me my tali, my life is jolly jolly. சுமந்திர காளி I wanna make you காளி. Give me my நித்யா ரைட் ஆன்சர். 5 பொம்மை இருந்தது. சோ உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் சிந்து கொடுப்பாங்க. Thank you. So you're back to 265 and Sindhu நீங்க 350. லாஸ்ட் பிக்சர் யார் ஜெயிக்க போறாங்க பாப்போம். Let's see எப்படிதான் மாற போகுது. And கடைசி பிக்சர் on the board. Three, two, and one. உங்களுக்கான கேள்வி, நீங்க பார்த்த படத்தில் ஒரு ஆங்கில எழுத்து இருக்கு, அது என்ன? ஐயோ பக்கலையே. ஐயோ, போன்ஸ். ஆங்கில எழுத்தே சொன்னேன். போன்ஸா? ஒன் லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர் வாஸ் தேர். அக்கா சொல்லுங்க அக்கா. மைனஸ் ஆயிடும்க்கா. எஸ். எஸ். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் a choice. டவுட்ல இருந்தாலும் I'll take it. எஸ் சொல்லிருக்கீங்க. அந்த ஆங்கில எழுத்து என்ன இருந்தது? டி. எஸ் கிடையாது. இப்போ என்னன்னா சிந்து ராங் ஆன்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து கனிகா நீங்க 225 பாயிண்ட்ஸ், பாவனா 250 பாயிண்ட்ஸ், நித்யா 265 பாயிண்ட்ஸ். ராங் ஆன்சர் கொடுத்து நாங்க தான் ஜெயிக்க முடியும் நான் ப்ரூவ் பண்றது சிந்து கிருஷ்ணன் 300 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட் மகாலட்சுமியில சிந்து நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு and வாஷிங் மெஷின். தேங்க் யூ. வாழ்த்துக்கள், congratulations. பாவனா, கனிகா, சிந்து and நித்யா, thank you very much for being on the show. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து எவ்வளவு ஜெயிச்சிட்டு போறாங்கன்னு பாப்போம். நீங்க இங்க வந்து ஆடணும்னு ஆசையா இருந்தாக்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. வீடு தேடி வந்து உங்களை கூட்டிட்டு இங்க வந்து ஆட வைக்கிறோம். So I'll see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி. Till then, good night. காசு பணம்
கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி ஓடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கின சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி